வேலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டை ரக அவரைக்காய் செடியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த செடி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா வகை இருக்குதுங்க. கோ 6, கோ 7, அடுத்து கோ 8, கோ 9, கோ 10, கோ 11, கோ 12, கோ 13, கோ 14 வரைக்கும் இருக்குதுங்க. அடுத்தது அர்கா ஜாய், அப்புறம் அர்கா விஜய் அப்படிங்கிற பிராண்ட்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வகை இருக்குதுங்க. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பட்டையான அவரைக்காய் தான் இருக்கும். எதுவுமே வந்து கோழி அவரையாட்டும் நீல அவரை வராது. எல்லாமே வந்து செடி அவரை, எல்லாமே வந்து பட்டை அவரை. இதில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூ பூக்குங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து ரோஸ் கலரில் வந்து பூ பூக்குது. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரோஸ் கலரில் பூ பூக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பட்டை அவரையிலேயே வந்து நமக்கு கோழி அவரை மாதிரி இருக்கும். இது நார்மல் வெள்ளை கலர் பூ பூக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பச்சை கலரில் பச்சை பட்டை அவரையாக இருக்கும். இது வந்து பருவம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சித்திரை, ஆடி, ஆவணி, தை, மாசி இந்த 4 பட்டம் வந்து நமக்கு சிறந்ததாக இருக்கும். சித்திரை, ஆடி, ஆவணி, தை, மாசிலையும் வந்து நம்ம விதைக்கலாம். இந்த குட்டை ரகத்தை வந்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம பாத்தி முறையும் வந்து பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஒவ்வொரு பாத்தி கட்டி அதுக்கு தான் வந்து நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 5 டன்னு வரைக்கும் தொழு உரம் போடணும். அப்போ தான் வந்து கொஞ்சமாவது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும். விதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 கிலோ தேவைப்படுங்க. அதாவது நம்ம வந்து பாத்தியில் நடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 கிலோ விதை வந்து வாங்க வேண்டியது வரும். இந்த விதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பாரில் 2 விதையும் வந்து ஊனலாங்க. இந்த 2க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் நம்ம கொஞ்சமாக வந்து ஆழத்தில் ஊனணும். ரொம்ப கீழே போச்சிங்கனாலும் மண் மூடிக்கும். அடுத்து இது 2க்கு நடுவில் இருக்கிற இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து நம்ம இடைவெளி பிடிச்சி நம்ம வந்து பண்ணணும். அந்த 2 செடிக்கு குத்து செடிக்கு 2க்கு நடுவில் வந்து ஒரு 1 அடியிலேருந்து 1.5 அடி கேப் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெருசாகி காய் பிடிக்கிறப்போ வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா விட்டால் போதும். ரொம்ப தண்ணி அதிகம் தேவையில்லைங்க. இந்த குட்டை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா விடலாம், இல்லை 4 நாளைக்கு விட்டால் கூட போதுமானது தான். இதில் என்னென்ன பூச்சிலாம் தாக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அஸ்வினி பூச்சி தாக்கும், இல்லை வந்து கோலப்பூச்சி தாக்குங்க, இல்லை கூட்டுப்புழு தாக்கும், இல்லை காய்ப்புழு, இல்லை வந்து வேரழுகல் நோயெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வேரழுகல் நோய் வரக்கூடாதுன்னா நம்ம ட்ரைகோடர்மா விரிடி போட்டிங்க அப்படின்னா வேரழுகல் நோய் வந்து வராது. இல்லைன்னா வந்து செல்லு வரும், இல்லை வந்து மாவு பூச்சி, இலைப்புள்ளி நோய் இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த இலைப்புள்ளி நோயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தாவே தெரியும். இலையெல்லாம் வந்து ஓட்டோட்டையாக வந்துடுங்க. இதெல்லாம் வந்து கார்பன் டாசியம் வந்து 2 கிராம் எடுத்து அதில் வந்து 1 லிட்டர் தண்ணியில் தொளிச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கட்டுப்படும். இல்லைன்னா 100 புழு தாக்குங்க. இதெல்லாம் வந்து நிறைய தாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இயற்கையாகவும் வந்து மருந்து இருக்குது, இல்லை செயற்கையாகவும் வந்து மருந்து இருக்குது. அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாரம் ஒருக்கா வந்து ஒரு நல்ல திரண்ட காயை வந்து அறுவடை செய்யலாங்க. எவ்வளோ மகசூல் வரும்னா நம்ம வந்து குத்து செடியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 டன்னு வரைக்கும் நமக்கு வந்து காய் வருங்க. ஒரு ஏக்கருக்கு 8 டன்லேருந்து 10 டன்னு வரைக்கும் நமக்கு வந்து காய் வரும். இதே பந்தல வரையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 12, 13 டன்னு வருங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதோட செலவு வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து செலவு வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காயில் வந்து நீங்கள் மகசூல் நல்லா எடுக்க முடியும். காய் செடியிலேயே வந்து நமக்கு ஒரு அவரைக்காய், கத்திரிக்காயெல்லாம் தான் வந்து நல்ல மகசூல் பண்ண முடியும். நீங்களும் வந்து போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டு பாருங்கள். இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.